வணக்கம் நண்பர்களே. ஏமாற்றம் ஏமாற்றம் கடுமையான வலியை தரும், அதுபோல வலிமையான வழியை தரும். ஏமாற்றாதே, யாரிடமும் ஏமாறாதே. ஏமாற்றும் போது ஒன்றை மட்டும் நினைவில் கொள், ஒரு நாள் நீயும் ஏமாற்றப்படுவாய். இது நிதர்சனம். நீங்க கேட்டுட்டு இருக்கிற ஸ்டோரி டிலேட் சேனல். இன்னைக்கு நம்ம அக்பர் பீர்பால் கதை தான் பார்க்க போறோம். ஏமாறாதே, ஏமாற்றாதே. வாங்க நம்ம கதைக்குள்ள போவோம். கபாலிபுரம் என்ற மாநகரில் கபிலன் என்ற ஒரு ஓவியன் இருந்தான். ஓவியம் வரைவதில் மிகுந்த திறமை உடையவன். யாரை பார்த்தாலும் அவர்களை அப்படியே ஓவியம் வரைந்து விடுவான். ஓவியத்திற்கும் அந்த ஆளுக்கும் சிறு வேறுபாடு கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவு பொருத்தமாக ஓவியம் வரைவான். பணக்காரர்களை ஓவியமாக வரைந்து கொடுப்பான். அந்த ஓவியத்தை நல்ல விலை கொடுத்து வாங்குவார். அதை தங்கள் வீட்டில் அழகாக மாட்டி வைப்பர். அந்த ஊரில் ராஜன் என்ற செல்வன் இருந்தான். யாருக்கும் எதையும் தராத கருமி அவன். அவனுடைய பிறந்தநாள் விழா வந்தது. நிறைய உறவினர்கள் விழாவிற்கு வந்தனர். ராஜனின் இயல்பை அறியாத கபிலன் அந்த விழாவிற்கு சென்றான். ராஜனை வணங்கிய அவன், ஐயா, நான் சிறந்த ஓவியன். உங்களை அப்படியே ஓவியமாக வரைந்து தருகின்றேன். உங்களையே நேரில் பார்ப்பது போல் இருக்கும். அதை வரவேற்பு அறையில் அழகாக மாட்டி வைக்கலாம். அந்த ஓவியத்திற்கு எவ்வளவு பணம் தருவீர்கள் என்று கேட்டான். உறவினர்கள் தன்னை பெருமையாக நினைக்க வேண்டும், பிறகு பணம் தராமல் இவனை ஏமாற்றலாம் என்று நினைத்தான் ராஜன். நீ வரையும் ஓவியம் என்னைப் போலவே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் 1000 பணம் தருகின்றேன். இல்லாவிட்டால் பணம் எதுவும் தரமாட்டேன் என்றான். உங்களைப் போலவே ஓவியம் வரைந்து ஒரு வாரத்தில் தருகின்றேன். குறை ஏதும் இருந்தால் பணம் தர வேண்டாம் என்றான் ஓவியன். ராஜனைப் போலவே ஓவியம் வரைந்து எடுத்து வந்தான். அந்த ஓவியத்தை மேலும் கீழும் பார்த்தான் ராஜன். இந்த ஓவியம் என்னைப் போலவே இருக்கிறது. நீயே பார். இவ்வளவு நிறையா என் தலையில் உள்ளது. என்னை கிழவனாக்கி விட்டாயே. நான் இருப்பது போல இளமையாக ஓவியத்தை வரைந்து கொண்டு வா என்றான். அந்த ஓவியத்தை எடுத்து சென்றான் கபிலன். அதில் சில மாற்றங்கள் செய்தான். அந்த ஓவியத்தை மீண்டும் ராஜனிடம் கொண்டு வந்தான். என்னைத்தானே ஓவியம் வரைய சொன்னேன். நீ எவனோ ஒரு இளைஞனை வரைந்துள்ளாயே. இளமையும் முதுமையும் கலந்தது போல் உன்னால் வரைய முடியாதா என்று கேட்டான். அந்த ஓவியத்தில் மேலும் சில மாற்றங்களை செய்தான் கபிலன். இந்த ஓவியமும் என்னை போல் இல்லையே, வேறு ஓவியம் வரைந்து கொண்டு வா என்றான் ராஜன். எப்படி வரைந்தாலும் இவன் ஓவியத்தை வாங்கப் போவதில்லை. ஏதேனும் குறை சொல்லி திருப்பி அனுப்பப் போகிறான். என்ன செய்வது என்று சிந்தித்தான் கபிலன். பீர்பாலிடம் வந்து நடந்ததை சொன்னான். அந்த செல்வந்தன் ஓவியம் வாங்காமல் என்னை ஏமாற்றுகிறான். என் உழைப்பிற்கு நீங்கள் தான் ஊதியம் வாங்கி தர வேண்டும் என்று வேண்டினான். ராஜனை வரவழைத்தார் பீர்பால். ஏன் இந்த ஓவியனை ஏமாற்ற நினைக்கிறீர்? பலமுறை திருத்தம் செய்தும் ஓவியத்தை வாங்க மறுக்கிறீராமே என்று கேட்டார். அமைச்சரே, நான் யாரையும் ஏமாற்றவில்லை. என்னை போல ஓவியம் அறிந்து தா, 1000 பணம் தருகிறேன் என்று இவனிடம் சொன்னேன். இவன் வரைந்த ஓவியம் என்னை போல இல்லை. அதனால் தான் பணம் தரவில்லை. என்னை போலவே ஓவியம் வரைந்து தர சொல்லுங்கள். 1000 பணத்திற்கு பதில் 2000 தருகின்றேன் என்று கர்வத்துடன் கூறினான் ராஜன். ஓவியம் என்றாலே சிறு சிறு குறைகள் இருக்கத்தானே செய்யும். இது உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டார் பீர்பால். அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னை போலவே ஓவியம் வரைந்து தர சொல்லுங்கள். 2 பங்கு பணம் தருகின்றேன். குறை இருந்தால் ஒரு பணமும் தரமாட்டேன் என்று அடாவடியாக பேசினான் ராஜன். சரி, இருக்கட்டும், ஒரு வாரம் சென்று வாருங்கள். உங்களைப் போலவே ஓவியம் இங்கு இருக்கும். அதில் குறை இருந்தால் பணம் தர வேண்டாம் என்றார் பீர்பால். அந்த ஓவியத்திலும் எப்படியும் குறை கண்டுபிடித்து பணம் தராமல் தப்பிக்கலாம் என்று புறப்பட்டான் ராஜன். நீ ஓவியம் எதுவும் வரைய வேண்டாம். அடுத்த வாரம் இங்கே வா, பணத்துடன் செல்லலாம் என்றார் பீர்பால். கபிலனும் சென்றான். ஒரு வாரம் கழித்து வந்தான். பீர்பாலின் மாளிகைக்கு ஓவியன் முதலில் வந்தான். பிறகு ராஜன் வந்தான். உங்களைப் போலவே வரையப்பட்ட ஓவியம் இது. திரைச்சீலையால் மூடப்பட்டுள்ளது. திரைச்சீலை விலக்கி பாருங்கள். சிறு குறையும் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது என்றார் பீர்பால். எப்படியும் வரைந்திருக்கட்டும், குறை கண்டுபிடித்து விடலாம் என்று திரையை விலக்கினான் அவன். அங்கே அவனைப் போலவே ஓவியம் இருந்தது. ஆனால் அது ஓவியம் அசைந்தது, கண்களை இமைத்தது. அது ஓவியம் அல்ல, எதிரே உள்ளவர் வடிவத்தை அப்படியே காட்டும் நிலை கண்ணாடி. அதில் தன் வடிவம்
தெரிகின்றது என்பது அந்த செல்வந்தனுக்கு புரிந்தது. அமைச்சரே, இது ஓவியம் அல்ல, முகம் பார்க்கும் கண்ணாடி என்றான் அவன். கண்ணாடியில் தான் நம் வடிவம் அப்படியே தெரியும், குறை எதுவும் காண முடியாது. ஓவியம் என்றால் குறைகள் இருக்கத்தான் செய்யும். இந்த கண்ணாடியை எடுத்து செல்லுங்கள், ஓவியனுக்கு 2000 பணம் தாருங்கள் என்றார் பீர்பால். அமைச்சரே, இது நியாயமல்ல என்றான் செல்வந்தன். நியாயத்தை பற்றி நீங்கள் பேசாதீர்கள். குறையே இல்லாமல் யாராலும் ஓவியம் வரைய முடியாது. இதை அறிந்த நீங்கள் என்ன செய்தீர்கள்? இந்த ஓவியங்களை எத்தனை முறை வரைய சொன்னீர்கள்? நம் வடிவம் கண்ணாடியில்தான் குறையின்றி தெரியும். 2000 பணம் தந்து இதை வாங்கி செல்லுங்கள், இல்லையே ஏமாற்ற முயன்றதற்கு கடுமையான தண்டனை கிடைக்கும் என்று எச்சரித்தார் பீர்பால். 1000 பணம் கொடுத்து இந்த ஓவியத்தை வாங்கியிருக்கலாம், வீட்டில் அழகாக மாட்டி வைத்திருக்கலாம் என்று செல்வந்தன் யோசிக்கிறான். எல்லாரும் பார்த்து மகிழ்ந்திருப்பர். பணம் 10 பெறாத கண்ணாடி இது, இதற்கு 2000 பணம் தர வேண்டி உள்ளதே என்று தன்னையே நொந்து கொண்டான். ஓவியனிடம் 2000 பணம் கொடுத்துவிட்டு அந்த கண்ணாடியை வருத்தத்துடன் எடுத்து சென்றான் அந்த ஓவியன். நீ ஒருவனை ஏமாற்றி விட்டதால் அவனை முட்டாள் என்று நினைக்காதே. நீ ஏமாற்றியது அவன் உன்மேல் வைத்த நம்பிக்கையை. அதை நினைவில் கொள். ஒரு போலி வாக்குறுதியை விட தெளிவான நிராகரிப்பு எப்பொழுதுமே சிறந்தது. ஏமாறாதே, ஏமாற்றாதே. உண்மையாக இருக்கணும் என்பதில் ஜெயித்து விடுகிறேன். ஆனால் அதே உண்மையை எதிர்பார்க்கும் போது தோற்று விடுகிறேன். நன்றி.